கல்வி நிகழ்வுகளுக்கு வரி குறைப்பு வழங்க மறுக்கும் ஆளுநர். ராணுவ நிகழ்வுகளுக்கு வரி விலக்கு வழங்க சபைக்கு அழுத்தம். மாநகர சபையில் அமளி. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி போக்கிரிகளுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, வேலை திட்டம் கிடையாது, கண்ணோட்டமும் கிடையாது. அமைச்சர் சந்திரசேகர். வவுனியாவை வந்தடைந்த முள்ளிவாய்க்கால் நினைவூர்தி. திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் யாழ் மாநகருக்கே உரித்து எவரும் உள்நுழைய முடியாது. யாழ் மாநகர சபையில் ஏகமனதாக தீர்மானம். கபில சந்திரசேனவின் மரண விசாரணை. சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகள் தொடர்பில் வெளியான தகவல். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தொடர்பில் விஜயின் முடிவு இதுவே. மஹிந்தவுக்கு அடுத்த சவால். தன்னை குற்றமற்றவர் என நிரூபிக்க முயலும் ஜோஷித ராஜபக்ச. தேசிய மாவீரர் நினைவு தின நிகழ்வுகள் மே 19. ஜனாதிபதியுடன் இணைந்த அஞ்சலி செலுத்த தமிழ் முஸ்லிம் மாவீரர் குடும்பங்களுக்கு விசேட அழைப்பு. மல்வான இல்லத்தை பல்கலைக்கழகங்களுக்கு வழங்குமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போராட்டம். முதல்வர் விஜய் ஈழத் தமிழர்களுக்கு உதவ வேண்டும். பிரித்தானிய நாடாளுமன்ற குழு கடிதம். ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பாடசாலை நிகழ்வுகளுக்கு மாநகர வரி குறைப்பை வழங்குவதற்கு மாநகர சபை தீர்மானம் நிறைவேற்றிய போதும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதனை வழங்க முடியாது என நிராகரித்துள்ளதாக யாழ் மாநகர சபையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. நேற்று வியாழக்கிழமை யாழ் மாநகர சபை மாதாந்த அமர்வு முதல்வர் மதிவதனை தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இவ்வாறு வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. அமர்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் யாழ் மத்திய கல்லூரி மற்றும் பரிபோயான் கல்லூரிகள் பங்கு பற்றிய பெருந்துடுப்பாட்ட போட்டி, யாழ் இந்து கல்லூரி ஏற்பாடு செய்த இசை நிகழ்வு மற்றும் யாழ் மருத்துவப்படும் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சி ஆகியவற்றுக்கு மாநகர சபையால் அறவிடப்படும் வரியை குறைக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்காக சபையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் அதனை குறைப்பதற்கு சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில் வடமாகாண ஆளுநர் அவ்வாறு வழங்க முடியாது, சபையின் வருமானத்தை குறைப்பதை அனுபவிக்க முடியாது என அனுமதி தரவில்லை. ஆனால் யாழ் துறைப்ப விளையாட்டரங்கில் ராணுவத்தினரால் ஏற்பாடு செய்த புதுவருட நிகழ்வுக்கு மைதான குத்தகையை மாநகர சபைக்கு வழங்காது ஆளுநர் தன்னிச்சையாக அனுமதியை வழங்கியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட மாநகர சபை தீர்மானங்களை மீறி வடமாகாண ஆளுநர் அரசாங்கத்தின் எடுப்படியாக சபைக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை இல்லாமல் செய்ததை ஏற்க முடியாது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களால் ஏற்பாடு செய்த நிகழ்வுகளுக்கு வரிச்சலுகை வழங்க முடியாது என மாநகர சபை தீர்மானத்தை மீறி உத்தரவு போடும் ஆளுநர் எவ்வாறு ராணுவ நிகழ்வுக்கு எவ்விதமான பணமும் அறவிட அனுமதி வழங்க முடியும்? உயரிய சபையில் முதல்வர் முன்னிலையில் எடுக்கப்படும் தீர்மானத்தை ஆளுநர் தன்னிச்சையாக மீறுவார் ஆயின் மக்கள் சபை எதற்கென கேள்வி எழுப்பினர். இதன்போது குறுக்கீடு செய்த முதல்வர் மதிவதனி சில விடயங்கள் சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டாலும் ஆளுநரின் அனுமதிக்காக அனுப்பப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆளுநர் எதை சொல்லுகின்றாரோ அதை நடைமுறைப்படுத்தினோம் என்றார். இதன்போது எழுந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மற்றும் ஒரு உறுப்பினர் ஆளுநர் எதை சொன்னாலும் செய்யலாம் என்றார். நீங்கள் அதற்கு இந்த சபை எதற்கு கலைத்துவிட்டு ஆளுநர் பார்க்கட்டும் என்றார். இதன்போது கருத்து தெரிவித்த முதல்வர் சபையில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றமை தொடர்பில் ஆளுநருக்கு தெரியப்படுத்துவதாக தெரிவித்த நிலையில் சபை அமைதி நிலையை அடைந்தது. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்கள் தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கிளிநொச்சியில் வைத்து கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிடுகையில், முதலாவது விடயம் விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய விருப்பமான நடிகரான விஜய் அவர்களுக்கு எங்களுடைய முதலாவது வாழ்த்துக்கள். அதே போன்று இப்பொழுது அவர் தொடர்பிலான மக்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கின்ற இது நாள் வரைக்கும் இருந்த குடும்ப ஆட்சி அல்லது லஞ்சம், ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் இவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம். அப்ப அந்த விருப்பத்தின் ஊடாகவே ஒரு மாற்றம் ஒன்று தேவை என மக்கள் உணர்ந்தார்கள். அந்த மாற்றத்திற்காகவே மக்கள் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் அந்த மாற்றத்தை விரும்பி அந்த மாற்றத்துக்காக வாக்களித்த இந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அதே போன்று நீங்கள் வாக்களித்து விட்டு கைகளை கட்டி கொண்டு இருக்காது, நீங்க வாக்களித்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி உண்மையிலேயே தொடர்ச்சியான குரல் கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
பார்க்கின்றோம். அந்த வகையில் விஜய் வந்ததுடன் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது போன்று இலங்கை தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார்கள். அப்ப அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது வேறு எதுவும் அல்ல, அதாவது இந்திய மீனவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கான ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டு அவர் கடிதம் அளிப்பிருக்கின்றார். அது மிகவும் ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அவருக்கு தெரியும் இன்றைக்கு அவருக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன என்பது, அவர் யாரோடு எப்படி நகர வேண்டும் என்பது இன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் கால வாக்குறுதிகளுக்காக தேர்தல் கால வித்தைகளுக்காக பல்வேறு கதைகளை சொல்லியிருந்த போதிலும் கூட இன்றைக்கு அவருடைய நகர்வு அது நல்ல நகர்வாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். எதிர்வரு நாட்களில் நானும் கூட விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு இந்திய தமிழ்நாட்டுக்கு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்கட்சிகள் என்பது இன்றைக்கு போக்கிடமின்றி போக்கிரித்தனமாக அலைந்து திரிகின்ற கட்சிகளாகும். அப்ப அந்த போக்கிரிகளுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, வேலை திட்டம் கிடையாது, கண்ணோட்டமும் கிடையாது. அப்ப அவ்வாறான அவர்களுக்கு கடந்த காலங்களை நாங்கள் பார்த்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்னர் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தியால் ஆட்சி செய்ய முடியாது, அவர்கள் அப்படி இப்படி என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே கூட இன்றைக்கு நிறுவனமாக்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது. அதே போல் கடந்த காலங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். விசேடமாக நுரஞ்சோலையில் இடம்பெற்ற நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனையின் போது பெரிய பூகம்பமாக வெடிக்கின்ற அளவுக்கு பேசினார்கள். அதன் பொழுது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த நிலக்கரியில் எந்த விதமான மோசடியும் இடம்பெறவில்லை. அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு நாள் விவாதத்தை பெற்றுக் கொடுத்தோம். அந்த ஒரு நாள் விவாதத்தின் மூலமாக நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் எங்களிடம் எந்த விதமான குற்றச்சாட்டுகள் இல்லை என்று. அது மாத்திரமல்ல, அதன் பிறகு நாங்கள் சொன்னோம், இது 2010ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இது நாள் வரைக்கும் கொண்டு வரப்பட்ட நிலக்கரி கப்பல்கள் நிலக்கரியுடைய தன்மைகளை ஆராய்வதற்கு, அதில் லஞ்சமா ஊழலா மோசடியா இடம்பெற்று என்பது ஆராய்வதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்திருக்கின்றோம். அந்த ஆணைக்குழுவுக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு எதிர்கட்சியினரும் வந்து வாக்கு மூலம் கொடுத்ததாக வரலாறு காணக்கூடியதாக இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதிலிருந்து தெரிவது என்னவென்றால் வேறு எதுமல்ல, இவர்களுடைய தேர்தல், அதாவது விசேடமாக மீடியா ஷோவுக்காக மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு செயலிழந்து போயிட்டு இருக்கின்ற வெற்று எதிர்கட்சியாக மாறி இருக்கின்றது. அது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழின படுகொலையின் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் ஊர்தி பவனி இன்று காலை வவுனியாவை வந்தடைந்தது. யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனி நினைவிடத்திற்கு முன்பாக ஆரம்பமான ஊர்தி பவனி ஓமந்தை ஊடாக இன்று வவுனியா நகரை வந்தடைந்தது. இதன்போது வவுனியா தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தமது அஞ்சலியை செலுத்தியதுடன் அதனைத் தொடர்ந்து மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் தூவியில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. அத்துடன் நகர வீதியூடாக சென்ற ஊர்தி பவனியை உணர்வெழுச்சியுடன் வரவேற்ற வவுனியா மக்கள் தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். யாழ் மாநகர சபைக்கான முதலீடுகளும் சொத்துக்களும் மாநகர சபைக்கு உரித்தானதாக இருக்க வேண்டுமே தவிர அதை வேறெவரும் ஆளுகை செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் யாழ் திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தின் நிர்வகிப்பும் யாழ் மாநகரிடமே இருக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பட்குணராஜா வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாநகரின் மாதாந்த அமர்வு இன்று முதல்வர் திருமதி மதிவதனி தலைமையில் நடைபெற்றது. அமர்வில் பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்ட நிலையில் யாழ் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை நிதியம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டு முன்மொழிவு ஒன்றை
திருமதி யோகேஸ்வரி பிரஸ்தாபித்திருந்தார். குறிப்பாக யாழ்ப்பாண மாநகரத்தின் இதய பகுதியில் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் இந்திய அரசாங்கத்தின் கொடையாக உருவான யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் தற்போது ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்புக்குள் நுழைக்கப்படுகின்றது. அத்துடன் இதற்காக ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தையும் அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் இந்த நகர்வின் பின்னணியில் உள்ள சில கசப்பான உண்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்கள் என்பவை மக்களின் அடிமட்ட அதிகார அமைப்புகளாகும். அதன் பிரகாரம் மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு காணியில் அமைந்துள்ள ஒரு கலாச்சார நிலையத்தையும் நிர்வகிக்கும் முழு உரிமையும் அந்த சபைக்கு இருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசின் கலாசார அமைச்சு, குறிப்பாக புத்த சாசன அமைச்சு இதன் நிர்வாகத்தை தன்வசம் வைத்திருக்க முற்படுவது இலங்கையின் அதிகார பரவலாக்கல் கோட்பாட்டிற்கும் உள்ளூராட்சி தன்னாதிக்கத்திற்கும் முற்றிலும் முரணானது. அதே நேரம் இந்த பிரம்மாண்ட நிலையத்தை நிர்வகிக்க தேவையான பாரிய நிதி மூலம் மாநகர சபையிடம் இல்லை என்பதே கசப்பான யதார்த்தம். இந்த நிதி பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி கூட்டு நிர்வாகம் என்ற போர்வையில் மத்திய அரசு உள்நுழைந்துள்ளது. நிர்வாக குழுவில் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் முடிவெடுக்கும் அதிகாரம் ஜாரிடம் உள்ளது. மத்திய அரசு மற்றும் கலாசார அமைச்சின் சார்பிலான உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநகர சபை சார்பான பிரதிநிதிகளை விட அதிகமாக உள்ளது. இதன் மூலம் மாநகர சபை அமர்வின் மாநகர சபையின் காணியில் அமைந்துள்ள ஒரு சொத்தின் மீதான தீர்மானங்களை கொழும்பு அதிகாரம் தீர்மானிக்கும் நிலை உருவாகியுள்ளது. மறுபுறம் தற்போதைய நிதி சூழலில் கூட்டு நிர்வாகம் தவிர்க்க முடியாதது என்றாலும் பின்வரும் மாற்றங்கள் அவசியமானவை. காணியின் உரிமையாளர் என்ற அடிப்படையில் நிர்வாக குழுவில் மாநகர சபை சார்பான உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த மையம் வருமானத்தை ஈட்டக்கூடிய சுயசார்பு நிலையை அடையும் போது அதன் முழுமையான நிர்வாகத்தை மாநகர சபையிடம் ஒப்படைப்பதற்கான சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் இப்போதே செய்யப்பட வேண்டும். இந்த மையத்தின் மூலம் ஈட்டப்படும் வருமானம் மாநகர சபையின் ஒப்புதலுடன் உள்ளூர் மக்களின் கலாச்சார மேம்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சொத்தமது மாநகரத்தினுடையது, அதிகாரம் மட்டும் ஏன் அந்நியப்பட வேண்டும்? எனவே எமது மாநகரின் சொத்தும் அதிகாரமும் எம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை அவசியம் என்றார். முன்மொழிவின் அவசியம் குறித்து சபையின் உறுப்பினர்கள் தமது ஆதரவை முழுமையாக வழங்கியதுடன் பிரேரணை ஏகமானதாக நிறைவேற்றியிருந்ததுடன் இது தொடர்பில் எந்த எல்லைக்கும் சென்று சபையின் உரிமையை உறுதிப்படுத்த ஒத்துழைப்பதாகவும் உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா அமைப்பிலிருந்து எந்த தரவு பதிவுகளும் கிடைக்கவில்லை என்று கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா இல்லத்தில் உள்ள சிசிடிவி கேமரா அமைப்பிலிருந்து எந்த தரவு பதிவுகளும் கிடைக்கவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து விசாரணை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் தொடங்கிய போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் சந்திரசேனவுக்கு சொந்தமானது என்று நம்பப்படும் ஒரு வீட்டினை ஆய்வு செய்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அந்த வீடு அவரது மனைவியின் பெயரிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த வளாகத்திலிருந்து மீட்கப்பட்ட 2 மடிக்கணினிகள் மற்றும் பல ஆவணங்கள் வழக்காதாரங்களாக கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் மரணம் நிகழ்ந்த இடத்தில் காகிதத்தில் சுற்றப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் இடப்படாத 2 வகையான மருந்துகள் பரிசோதனைக்கு அரச பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த விசாரணையின் போது கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்ட இல்லத்திலிருந்து அனைத்து சிசிடிவி காட்சிகளும் புலனாய்வாளர்களால் பெறப்பட்ட நிலையில் வீட்டில் சிசிடிவி அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்தாலும் எந்த தரவும் பதிவாகவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் அருகில் உள்ள பல வீடுகளின் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சந்திரசேன பிணையினை பெற்று மே 6ஆம் தேதி தனது இல்லத்திற்கு வந்ததிலிருந்து மே 7ஆம் தேதி அரவிந்தர் சில்வாவின் இல்லத்திற்கு புறப்படும் வரை அவரை சந்திக்க வெளியாட்கள் யாரும் வரவில்லை என்றும் சந்திரசேனவின் இல்லத்தில் பணிபுரியும் வீட்டு பணியாளர் சாட்சியமளித்துள்ளார். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை இனப்படுகொலை தினமாக முதலமைச்சர் விஜய் தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆதரவுடன் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நேற்று சட்டசபையில் பேசும்பொழுது தமிழக முதல்வர் விஜய் முன்னிலையில் சட்டசபையில் மேற்கண்டவாறு கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதும் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை விளக்கமாக கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையை உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்கும் கடமை இருக்கிறது. எதிர்வரும் 18ஆம் தேதியை இனவழிப்பு தினமாக அறிவிக்குமாறு கட்சி சார்பில் நான் தமிழக சட்டசபையில் கோரிக்கை முன்வைத்துள்ளேன். அதனை தமிழக முதல்வர் விஜய் காது கொடுத்து கேட்கும் வகையில் உள்ளார். இனப்படுகொலை நடந்த சமயத்தில் இலங்கையில் நான் இருந்தேன். அதன் பின்னரே படகு மூலம் இந்தியாவுக்கு சென்றேன். இதனால் இலங்கை தமிழர்களின் வழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார்.
பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோஷித ராஜபக்சவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க வழங்கியுள்ளார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டினை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை அடிப்படையற்றது என குறிப்பிட்டுள்ளார். இதன்படி குறித்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை நிராகரிப்பதாக தெரிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் எந்தவித தடையும் இல்லை என்று மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான ஜோஷித ராஜபக்சவுக்கு பகிரங்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என ஜோஷித ராஜபக்ச கூண்டில் இருந்தவாறே தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவிய 30 ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட உயிர் நீத்த ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் 15வது தேசிய மாவீரர் நினைவு தினம் எதிர்வரும் 19ஆம் தேதி பத்திரமுல்லையில் அமைந்துள்ள மாவீரர் நினைவு தூவிக்கு அருகில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முறை நிகழ்வுகளில் ஒரு விசேட மாற்றமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்படைகளுடன் இணைந்து பணியாற்றிய உயிர் நீத்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மாவீரர்களின் உறவினர்களுக்கும் ஜனாதிபதியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்துவதற்கு விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட ஊடகவியலாளர் மாநாடு வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது ராணுவ வீரர்கள் சேவைகள் அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் SV ஹொகோன தெரிவிக்கையில் சுமார் 3 தசாப்தங்களாக நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தமது உயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு தேசத்தின் கௌரவத்தை செலுத்தும் முகமாக ஆண்டுதோறும் மே 19ஆம் தேதி தேசிய மாவீரர்கள் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவு தூவிக்கு அருகில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் இம்முறை 15வது முறையாக நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. இம்முறை நிகழ்வில் விசேட மாற்றங்களை மேற்கொண்டுள்ளோம். எமது பிரதான நோக்கம் தாய் நாட்டிற்காக உயிர் நீத்த மாவீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நிகழ்வில் அதிக வாய்ப்புகளை வழங்குவதாகும். எனவே முன்னைய ஆண்டுகளை விட அதிக எண்ணிக்கையிலான குடும்ப உறுப்பினர்களை பங்கேற்க செய்துள்ளோம். மற்றொரு முக்கிய விடயம் என்னவென்றால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருந்து முப்படைகளுடன் இணைந்து யுத்தத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மாவீரர்களின் உறவினர்களுக்கு இம்முறை விசேட முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட இத்தகைய குடும்பங்களை விசேடமாக தெரிவு செய்து அவர்கள் ஜனாதிபதியுடன் இணைந்து தமது உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் கௌரவம் அளிக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார். ராணுவ வீரர்கள் சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் குரூப் கேப்டன் LMCP நிசங்க நிகழ்வு ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கையில் 19ஆம் தேதி மாலை 3 மணிக்கு இந்த நினைவுச் சடங்கு ஆரம்பமாகும். விசேட அதிதிகள் மாலை 3:15 மணிக்குள் வருகை தருவார்கள். தரைப்படை, கடற்படை, விமானப்படை, போலீஸ், விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் தேசிய மாணவர் படையணி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் என மொத்தம் 2769 பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள். மாவீரர்களின் பெற்றோரை பொறுத்தவரை இம்முறை சுமார் 160 பேருக்கு பிரதான நிகழ்வுகளில் நேரடியாக பங்கேற்க வாய்ப்பு வழங்க உள்ளோம். இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதியின் உரை இடம்பெறுவதுடன் ஜனாதிபதி மற்றும் விசேட அதிதிகள் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தும் போது அந்தந்த படைகளைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோரும் உறவினர்களும் அவர்களுடன் இணைந்து அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முழு நிகழ்வும் மாலை 6:45 மணியளவில் நிறைவடையும் என எதிர்பார்க்கிறோம் என்றார். மல்பானியில் உரிமையாளரின்றி காணப்படும் காணி மற்றும் சொகுசு வீடு உள்ளிட்ட சொத்துக்களை பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்குமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டது. மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் மக்களிடமே ஒப்படைக்கப்படும் என்ற தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் கால வாக்குறுதியை நினைவூட்டி மாணவர்கள் இந்த விழிப்புணர்வு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இடவசதி பற்றாக்குறையாக உள்ள பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் பொதுமக்களின் தேவைக்காகவும் இந்த சொத்துக்களை அரசாங்கம் உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 15 ஏக்கர் பரப்பளவை கொண்ட நிலப்பரப்பில் இந்த சொகுசு இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த இல்லத்திற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தனது சட்டத்திணைகள் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார். அதன் பின்னர் குறித்த இல்லத்திற்கு வரும் உரிமை கோராததால் இந்த சொத்து நிதியமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டதுடன் பின்னர் இந்த இல்லத்தை ஏலத்தில் விடுவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பொருளாதார நெருக்கடி காரணமாக காளி முகத்திடலில் இடம்பெற்ற மக்கள் எழுச்சி போராட்ட காலப்பகுதியில் ஒரு குழுவினரால் இந்த இல்லத்தில் தீ வைக்கப்பட்டதில் இல்லத்தின் ஒரு பகுதி சேதமடைந்திருந்தது. பின்னர் இந்த இடத்தில் சர்வதேச நீதிபதிகள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நீண்ட காலமாக திட்டம் செயற்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் கைவிடப்பட்டு கிடக்கும் இந்த மல்பானி இல்லத்தை மாணவர்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது.
ஈழத் தமிழர்களின் நியாயமான அரசியல் உரித்துக்களின் அடிப்படையில் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற தயார் என பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழுவின் சார்பாக தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபோன் மெக்டோனா மற்றும் உமாகுமரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களுக்கும் முக்கியமானது என இருவரும் தெரிவித்துள்ளனர். இதன்படி விஜயின் ஆட்சி காலத்தில் அனைத்து மக்களின் ஜனநாயக விழுமியங்கள் கட்டி எழுப்பப்படும் என தாம் நம்புவதாக கூறியுள்ளனர். இதற்கமைய பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழர் தேசம் தமிழ்நாட்டுடன் ஆழமான மற்றும் நீடித்த பிணைப்பை கொண்டுள்ளதாக கூறியுள்ளது.